சார் ஒரே லாஸ்ட் இது மட்டும் சார் எனக்கே உள்ள டவுட். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு என்ன வித்தியாசம்? சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்க்கும் இன்ஜினியரிங்க்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா ஏஐ டூல்ஸை வச்சு ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிடுறாங்க, பட் அந்த இன்ஜினியரிங்னா என்ன? இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படித்த பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாபா, இல்லை ஜென்ரலாக அது என்ன எங்கே இல்லை பிரியுது, இல்லை பிளர் ஆகுது? ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் பிளண்டா சொல்றேன் நான். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்னா இன்னைக்கு வந்து கோடிங் மங்கீஸ் அப்படின்னு ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க சம் ஆஃப் யூ. ஸோ பர்சன் ஹூ வில் யூ டெல் எனக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த மாதிரி ரூல்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த பர்சன்ட்டை கொடுத்தீங்கன்னா கடன் கோட் அடிச்சு கொடுத்துருவாங்க, ரைட்? So I would say they are good software programmers. Nothing against them, but generally, it's well known that people will say, "Oh, I'm a good." Even people are pride about, "I'm good coding monkey. You give me something, I'll do." But நானா வந்து ஒரு ஐடியேஷன் பண்ணி டிசைன் பண்ணி பண்றது வந்து it's harder for me, right? So I would say everybody who is trying to do some level of design thinking and putting some level of product thinking out is an engineer, irrespective of whatever degree or qualification you have or you don't have. It doesn't matter, right? So you are solving a real world problem with available technology, with the limitations of both the technology and the real world. So if you are doing this, you will end up designing something, right? நீங்க டிசைன் பண்ணாம இது சால்வ் பண்ண முடியாது. நீங்க கான்ஷியஸா பண்ணலாம், இல்ல சப்கான்ஷியஸா you might have not had a design phase. You have done it anyway to solve the problem, and you have written some code with a lot of the components which interact with each other. You're an engineer already. That's how I'm thinking about it. So I wouldn't don't go by terminology. I think it's all about a real world problem இருக்கு, நான் வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, right? And go to a level where you proactively start thinking about problem to solution rather than somebody writing and saying இந்த மாதிரி தான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சால்வ் பண்ணி நீங்க கோடிங் மட்டும் பண்ணீங்கன்னா அந்த ஜாப் தான் ஆட்டோமேட் பண்ணிடுது ஏஐ. அது வந்து நீங்க அங்கேயே ஃபீட் பண்ணீங்கன்னா ஏஐல அதுவே கோட் எழுதிடும், ரைட்டா? பட் யூ கோ டு தட் டிசைன் திங்கிங் ஸ்டேஜ், then you are actually becoming a better engineer, software engineer, right? அதுதான் I will say. Programmer engineer, எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலா there is no big difference. Both are supposed to be engineers only. But I would say just socially நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைட் கிரியேட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன்.